ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோன் ஹேண்டலிங் அண்ட் ப்ரெஷர் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெஹந்தி டிசைன் நீட்டாக வரல, தென் கோன் ப்ரெஷர் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி ஷாப்பில் விற்கிற கோன் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கோன் ஹேண்டலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோன் எப்படி பிடிக்குன்னா பென் மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எந்த ஆங்கிளில் பிடிக்கலான்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதை நான் போக போக சொல்கிறேன். கோன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் கிளாத் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப மஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் தான். ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிளில் பிடிக்கக்கூடாதுன்னா 90 டிகிரிலாம் பிடிக்கவே கூடாது. ஸோ அப்போ நம்ம பர்ஃபெக்டாக வராது. ஸோ 45 டிகிரி தான் மஸ்ட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பென்லலாம் எழுதுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸ்கின்ல டச் ஆகக்கூடாது, ஓகே? ஃபிங்கரில் இருக்க ஸ்கின்ல படக்கூடாது, ஓகேவா? 2 விரலுக்கும் சென்டரில், அதாவது மிடில் தான் கோன் ஹோல்ட் பண்ணணும். தேர்ட் ஃபிங்கர் வேணால் நம்ம பேலன்ஸ்க்கு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். பிகினராக இருக்க பர்சனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாது. ஸோ உங்களை கைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ் அலர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, தென் ஃப்ரீயும் கூட, ஓகேவா? ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஷீட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு இன்டர்மீடியண்ட்டாக இருக்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்க பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோன் எந்த ஆங்கிளில் வச்சு எந்த ஃபிங்கரில் வச்சு ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ரெஷர் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரெஷரில் 3 பாயிண்ட் தான், லைட், மீடியம், ஹைன்னு சொல்லுவாங்க. லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தின் லைன்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் அப்படின்னும் போது நார்மலாக டிசைன்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ப்ரெஷர், அதுதான் மீடியம், ஓகேவா? ஹை ப்ரெஷர்னும் போது நெகட்டிவ் ஃபீலிங் 70% நெகட்டிவ் ஃபீலிங் தான் கொடுப்போம். 30% மட்டும் தான் நம்ம டிசைனே போடுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஹை ப்ரெஷர் தான் நம்ம கொடுப்போம். ஸோ எங்கே ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா தம் ஃபிங்கரை வச்சு தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம போர்ட்ரேட்டில் இருந்து ஃபிகர் ஒர்க்கில் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்மூத் கண்ட்ரோல்னா ஒரு ப்ரெஷரை அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணும் போது டக்குன்னு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த டிசைன் ரொம்ப நீட்டாக கிளியராக வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் போட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கையை எடுத்துடக்கூடாது. அந்த டிசைன் நம்ம பாதிலேயே விட்டுருவோம். ஸோ ஃபுல்லாகவே அதை கம்ப்ளீட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் மெஹந்தி போடும்போது ஒரு ஹேண்டே எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காமனாக மிஸ்டேக்ஸ்லாம் எதில் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் அன்ஈவனாக லைன்ஸ் வரும். ஸோ மெஸ்ஸி ஆக்கிறதுக்குலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டிப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.